நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாளை மாவீரர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது பற்றி இன்று நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் வித்யாதரன் நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இங்கே தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது. இலங்கையில் இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதா? நான் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். 1996 யாழ் குடாநாட்டை யாழ்ப்பாணம் உட்பட்ட யாழ் குடாநாட்டு பிரதேசத்தை இராணுவம் கைப்பற்றிய காலத்திலிருந்தே இங்கு பிரபாகரனுடைய பிறந்த தினமும் அடுத்த நாள் வருகின்ற மாவீரர் தினமும் ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு விவகாரமாக இருந்து வருகிறது. அதுவும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக இலங்கை அரசு அறிவித்த பின்னர் யாழ்ப்பாணத்திலே, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்திலே ஈழத்தமிழர்களுடைய இளம் இரத்தம் ஓடுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுற்றாடலிலே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. அதுவும் கடந்த வருடம் இராணுவத்தினுடைய பிரசன்னத்துக்கும் புலனாய்வாளர்களுடைய அதீத கெடுபிடிகளுக்கு மத்தியிலுமே உச்சி கொண்டு இந்த நிகழ்வுகளை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அதற்கு அனுமதிப்பது இல்லை போன்ற ஒரு தோற்றத்திலே இராணுவம் முழு மூச்சாக குடாநாடு எங்கும் குவிக்கப்பட்டிருக்கின்றது. ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக சுற்றாடலிலும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இராணுவ புலனாய்வாளர்களும் போலீஸ் புலனாய்வாளர்களுமாக நிறைந்து கிடக்கிறார்கள். இந்த நிலையிலே கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. எதையும் நடத்த முடியாத நிலையிலே இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அச்சத்தினால், தொடர்ந்து புலனாய்வு பிரிவினருடைய இராணுவத்தினுடைய பிரசன்ன அச்சத்தினால் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மாணவர்களின் வரவின்மை காரணமாக யாழ் பல்கலைக்கழகத்தின் முக்கிய 2 பீடங்கள், விஞ்ஞான பீடம், கலைப்பீடம் ஆகியன அடுத்த திங்கட்கிழமை வரை மூடப்பட்டிருக்கின்றது. சாதாரண நிகழ்வுகளில் கூட மக்கள் பங்கு பெற்ற முடியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மாதாந்த சதுர்த்தி தினம் யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக விநாயகர் கோயில்களிலே சதுர்த்தி பூசைகள், அன்னதானங்கள் போன்றவை நடைபெறுகின்றன. அவற்றை கூட நடத்த விடாமல் இராணுவத்தினர் கோயில்களிலே கூடியிருந்த மக்களை கலைக்கிறார்கள். இப்போ இந்த கடுமையான அடக்குமுறை இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இந்த அடக்குமுறையை மீறி தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இல்லை, இப்போ இந்த மாணவர்கள் வெளியில் நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை, அதற்கான முயற்சிகள் ஏதேனும் செய்கிறார்களா? கடந்த தடவை நடைபெற்றது. இந்த முறை இராணுவமும் போலீசாரை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். குடாநாடு எங்கும் நாங்கள் புலனாய்வாளர்களை குவித்திருக்கிறோம். எங்காவது இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுமானால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. வீதிக்கு வீதி வேவு நடவடிக்கைகள், உளவு நடவடிக்கைகளிலே படைத்தரப்பினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு அச்ச பதற்ற சூழ்நிலை இருக்கின்றது. மூடிய வீடுகளுக்குள்ளே இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதை மக்கள் வழமை போல, குறிப்பாக மாவீரர் தினத்தின் போது தங்களுடைய உறவுகள், உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்கள் அஞ்சலி செலுத்துவது வழமை, அது நடைபெறுகின்றது. ஆனால் பொது இடங்களிலே, முக்கியமாக கோயில்களில் கூட மணி அடித்து ஒரு பூசை நடத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இது ஒரு நெருக்கடியான சூழல் தான். நிச்சயமா ஐயா, இப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றிலும் அழித்து விட்டோம், பிரபாகரன் இறந்து விட்டார்னு அவர்கள் இராணுவம் குறிப்பிடுறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்திலும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்களா? அதாவது விடுதலை புலிகளின் பேரிலே மீண்டும் ஒரு போராட்டம் துளித்துவிடக் கூடாது என்பதற்காக, அந்த சிந்தனையே அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது என்பதற்காக. உங்களுக்கு தெரியும், வழக்கமாக ஒருவர் உயிரிழந்தால், அவர் மரணித்து விட்டால், அவர் பயங்கரவாதியோ அல்லது போராளியோ அல்லது விடுதலை வீரரோ யாராக இருந்தாலும் உயிரிழந்தவருக்கு மரியாதை கொடுப்பது உலக வரலாறு. இஃப் இஸ் டெட் அண்ட் கோன், அதை மதிப்பது வழமை. இலங்கையிலே, குறிப்பாக தமிழர்களுடைய தாயகத்திலே மாவீரர் துயிலும் இல்லங்களிலே இருக்கின்ற மாவீரர்கள் புல்டோசர்கள் கொண்டு அவர்களுடைய அடையாளமே இல்லாமல் அளிக்கின்ற ஒரு சிந்தனை போக்கு தென்னிலங்கைக்கு இருக்கின்றது. அதன் காரணம், புலிகள் பற்றிய சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு தொடரக்கூடாது, அதை அடியோடு கிள்ளி எடுத்து அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. அந்த வகையிலே இந்த மாவீரர் தினத்தையும் பிரபாகரனின் பிறந்த தினத்தையும் அழித்து விடுகின்ற, அதை
ஒரு அடக்குமுறை போக்கின் மூலம் ஒழித்து விடுகின்ற ஒரு முயற்சி தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமா ஐயா, நீங்க எங்க கூட தொடர்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. வித்யாதரன் ஐயா குறிப்பிட்டது போல அங்கே கடுமையான அடக்குமுறைகள் இருக்குது. கடந்த வருடம் கூட ஒரு அளவிற்கு கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த முறை மாவீரர் நாளோ பிரபாகரன் பிறந்த நாளோ முற்றிலுமாக இல்லை, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. இங்கே நாளைக்கு மாவீரர் நாள் அனுசரிக்கிறதுக்கு இங்கே காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்களா? அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? காவல்துறை அனுமதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தலைவருடைய பிறந்த நாளாகட்டும் சரி, மாவீரர் நாளாகட்டும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நெருக்கடிக்குள்ளாகத்தான் அந்த அனுமதியை பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது. குறிப்பாக தலைநகரை சென்னையை பொறுத்தவரையில் மாவீரர் நாள் நிகழ்வு என்று சொல்லி நாம் அனுமதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பல ஆண்டுகளாகவே இல்லை. அது இந்த ஆண்டும் இல்லை. நாம் நேரடியாக சென்று மேடை அமைத்து ஒளிபெருக்கி வைத்து மாவீரர் நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டோம் என்றால் கட்டாயம் அனுமதி கிடைக்காது. ஆனால் தலைநகருக்கு வெளியில் பல இடங்களில், குறிப்பாக புதுச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களிலே மாவீரர் நாள் வழக்கம் போல அனுசரிக்கப்படுகின்றன. இப்போ தொடர்ச்சியாக நம்ம அவர்கிட்ட முன்வைத்த கேள்வியே தான். இலங்கை இராணுவம் அதிகாரப்பூர்வமாக விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிச்சிட்டதா சொல்கிறாங்க. பிரபாகரன் உயிரோடு இல்லை, இறந்து விட்டதா அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகும் அங்கிருக்கும் மக்களுடைய நிலையும் மாறவில்லை. அங்கே இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு இருக்குது. இது எதை காட்டுகிறது? இதுதான் இந்த ஒட்டுமொத்த 60 ஆண்டு கால தேசிய விடுதலை போராட்டத்தின் அடிப்படையே. பெரும்பான்மை சிங்களவர்கள் தமிழர்கள் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அவர்கள் பயங்கரவாதம் என்று சொல்வது ஒரு தங்களுடைய பேரினவாதத்தை தமிழர்கள் மீது பாவிப்பதற்கான ஒரு அடையாளமாக பயங்கரவாதம் என்று சொல்கின்றார்களே ஒழிய, தமிழர்கள் ஆயுதம் வழியில் போராடினாலும் சரி, சாத்வீக வழியில் அதாவது அமைதி வழியில் போராடினாலும் சரி, அவர்கள் இந்த இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது என்ற ஒரே அடிப்படையில் அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். அதுதான் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒழித்து விட்டோம் என்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் 1.5 லட்சம் இராணுவத்தை தமிழர் தாயகத்தில் நிறுத்தி வைத்திருப்பதும், தமிழர்களின் பகுதியில் சிங்களவர்களை தொடர்ந்து குடியமர்த்துவதும், காணிகளை பறிப்பதும், இப்படியான வேலைகளில் அவர் திட்டமிட்டு சேர்ந்து அந்த ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலை, அதாவது தமிழர்களுக்கு என்று இங்கு ஒரு தாயக பகுதி இல்லை, இலங்கையில் தீவில் தாயக பகுதி இல்லை என்பதை அவர்கள் கூடிய விரைவில் நிறுவ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அடக்குமுறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு விடுதலை புலிகளை ஒரு காரணம் என்று சொல்வது உலக நாடுகளை ஏமாற்றுவதும், இந்தியா போன்ற நாடுகள் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதனால் தான் இலங்கை அரசு இப்படியான நடவடிக்கைகளை எடுக்கின்றது என்று சாக்கு சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார். நிச்சயமா இளங்கோ, நீங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி. இன்று விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடினார்கள். நாளை மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட இருக்கிறது. இது பற்றிய ஒரு விரிவான அலசலை பார்த்தோம். ஹசீஃப், இனி உங்களிடம். பனிமலர், குறிப்பாக நம்மோடு தொலைபேசி இணைப்பில் வந்த வித்யாதரன் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். அதாவது நாளைய தினம் மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழகம் முற்றிலுமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இராணுவம் விழிப்புடன் இருப்பதாகவும், இது போன்ற எந்த நடவடிக்கையும், அதாவது மாவீரர் தினம் அனுசரிப்பது தொடர்பான எந்த நிகழ்வும் நடைபெறக்கூடாது என்பதில் இராணுவம் விழிப்பாக இருப்பதாகவும் ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் மைக்கேல் பிரவுன் என்ற 18 வயது கருப்பின மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு, அதாவது அவரை சுட்ட வில்சன் என்ற போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதி அந்த வெள்ளை இனத்தைச் சேர்ந்த வில்சன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் இந்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் அது தொடர்பான ஒரு செய்தியை பார்த்து விடலாம். அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தின் ஃபெர்கூசன் பகுதியில் மைக்கேல் பிரவுன் என்ற கருப்பின இளைஞர் வெள்ளையின போலீஸ் அதிகாரி ஒருவரால் கடந்த ஆகஸ்ட் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று உத்தரவிட்டார். இதனால் ஃபெர்கூசன், நியூயார்க், செயின்ட் லூயிஸ் உள்ளிட்ட இடங்களில் வன்முறைகளும் போராட்டங்களும் வெடித்தன.
அமெரிக்க நீதிபதியின் தீர்ப்பை கண்டித்து 2வது நாளாக நியூயார்க்கில் போராட்டம் வெடித்துள்ளது. இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அதிபர் ஒபாமா நீதிபதியின் தீர்ப்பு பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறினார். மேலும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிபர் ஒபாமா எச்சரிக்கை விடுத்தார். கட்டிடங்களை எரிப்பது, கார்களுக்கு தீ வைப்பது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது உள்ளிட்டவை குற்ற செயல்களாகும். இதில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்காவின் பெர்கூசனின் பல இடங்களில் தொடரும் வன்முறையால் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கருப்பின இளைஞர் மைக்கேல் பிரவுனை சுட்டுக் கொன்ற போலீஸ் அதிகாரி தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பரவி வரும் போராட்டம் மற்றும் வன்முறையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் மீதான அடக்குமுறை பல ஆண்டுகளாக நடந்து வந்த சூழலில் பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தற்போது இருக்கும் நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நீதிபதி இந்த போன்ற ஒரு தீர்ப்பு வழங்கியதற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அமெரிக்க மக்கள் தொகையில் எவ்வளவு இனம் ரீதியாக எவ்வளவு அமெரிக்க மக்கள் தொகை எவ்வளவு, அதில் கருப்பினத்தவர்களின் பங்களிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். 2003 கணக்கெடுப்பின்படி 13.2% 2013ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சமீபத்திய கணக்கெடுப்பு. அதன்படி பார்க்க போனால் கருப்பர்களை பொறுத்தவரை, அதாவது கருப்பினத்தவர்களை பொறுத்தவரை 13.2% ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 13.2% கருப்பினத்தவர்களை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது இவர்களை ஆப்ரோ அமெரிக்கன் என்று அழைப்பார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை இவர்களை ஆப்ரோ அமெரிக்கன் என்று அழைப்பார்கள். அடுத்ததா 17.1% ஸ்பானிக் இனத்தவர்கள் இருக்கிறார்கள். 62.6% வெள்ளை இனத்தவர்கள் இருக்கிறார்கள். 7.1% பிற இனத்தவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. அதில் ஆசிரியர்களும் கூட அந்த பிற இனத்தவர்களில் அடங்குவார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் மக்கள் தொகையில் 13.2% தான் கருப்பினத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேசிய கருப்பினத்தவர் மேம்பாட்டு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய சில தகவல்களை இப்போது பார்ப்போம். இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்க போனால் 1/3 கருப்பினத்தவர் சிறை அல்லது சிறை கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் என்ற ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலை அது வெளியிடுகின்றது. அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்களில் 1/3 நபர். நிச்சயமாக சேவா. அது மட்டும் இல்லாமல் கருப்பினத்தவர்கள் சிறை செல்ல 6 மடங்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதாவது வெள்ளை இனத்தவர்களை காட்டிலும், வெள்ளை இனத்தவர்கள் சிறை செல்வதை காட்டிலும் கருப்பு இனத்தவர்கள் சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறதையே இந்த விஷயம் காட்டுது. 2008 பொறுத்தளவு சிறையில் உள்ளவர்களில் 58% கருப்பினத்தவர்கள் மற்றும் ஸ்பானிக்கர்கள். அடுத்ததா 100ல் ஒரு கர்ப்பிணி பெண், அதாவது 100 பெண்களில் 100 கருப்பினத்தைச் சேர்ந்த பெண்களில் ஒரு பெண் சிறையில் இருக்கின்றார் என்ற அதிர்ச்சி அளிக்கும் தகவலையும் இந்த கழகம் வெளியிட்டிருக்கின்றது. நிச்சயமா. அதே மாதிரி கருப்பினத்தைச் சேர்ந்த 26 சிறுவர்கள், 44 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கருப்பினத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரை 26%, சிறுவர்களில் 26% பேரும், இளைஞர்களில் 40% பேரும் அவர்களுடைய அந்த அதாவது அந்த டீனேஜ்னு சொல்லுவோம், அந்த பருவத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த கழகம் தெரிவித்திருக்கின்றது. பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்தளவு போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களில் வெள்ளை இனத்தவர்கள் அதிகம். ஆனால் அந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக கருப்பு இனத்தவர்கள் தான் கைது செய்யப்படுறாங்க. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனாலும் கூட வெள்ளை இனத்தவர்கள் 5 மடங்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் தண்டனை பெறக்கூடிய நபர்களாக பார்க்க போனால் கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்களை விட 10 மடங்கு அதிகமாக இருப்பதாக ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் இந்த கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய சிறைவாசிகள் அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் கூட நாம் ஒரு சிறிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். ஏனென்றால் அமெரிக்காவில் வெறும் 13% இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் 1/3 நபர் சிறையில் இருக்கின்றார். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுடைய நிலையை பார்த்துவிடும். அதன்படி பார்க்க போனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் 14% இருக்கின்றனர். இதில் தண்டனை பெற்றவர்களை பொறுத்தவரை, தண்டனை பெற்ற கைதிகளாக சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 17%.
விசாரணை கைதிகளாக 21%. அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களின் அடிப்படையில் இந்த கணக்கீடு. அதே போன்று தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 16.2% தாழ்த்தப்பட்டவர்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தண்டனை பெற்றவர்கள் 22.5%. அதே மாதிரி விசாரணை கைதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 21.3% தண்டனை பெற்றவர்கள் விசாரணை கைதிகளாக உள்ளே இருக்கின்றார்கள். இது இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 16.2% என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் அவர்களுடைய சதவீதம். அதில் 25% என்று நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக சிறையில் தண்டனை பெற்ற கைதிகளில் 25% பேர் இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அதே போல பழங்குடியினரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 8.6% பழங்குடியினராக இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில். இதில் தண்டனை பெற்றவர்களை பொறுத்தவரை சிறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கைதிகளில் தண்டனை பெற்றவர்களில் 11.7% தண்டனை அதாவது பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விசாரணை கைதிகளை பொறுத்தவரை 11.3% பேர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் விசாரணை கைதிகளாக இருக்கின்றார்கள். பணிமலர், அதாவது இது ஒரு சிறிய ஒப்பீடு. எப்படி ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மத சிறுபான்மையினராக இருக்கட்டும், மொழி சிறுபான்மையினராக இருக்கட்டும், நிற ரீதியான சிறுபான்மையினராக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிரான இது போன்ற வெளியிடக்கூடிய இந்த தகவல்கள் என்பது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சரியான ஒரு விஷயம், அதாவது அவர்கள் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கப் பெறவில்லை என்ற ஒரு கருத்தை அனைவரும் நம்பும் வகையிலேயே இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் 1950களில் கருப்பினத்தவர்களின் உரிமைகளுக்காக நடைபெற்ற போராட்டங்கள் மூலம் பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக 1955 முதல் 1964 வரை நடைபெற்ற அமெரிக்கர்களின் உரிமைக்கான போராட்டம்னு இதை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. 1964 குடிமக்கள் உரிமை சட்டம், அதாவது நிறம் மற்றும் இன ரீதியான பாகுபாடு செய்வது குற்றம் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதுதான் குடிமக்கள் உரிமை சட்டம். இந்த சட்டம் 1964 இயற்றப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தளவு கருப்பினத்தவர்களுக்கு ஓட்டளிக்கும் உரிமை இல்லாமல் இருந்த சூழலில் 1965 ஓட்டுரிமை சட்டம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. 1965 குடியுரிமை சட்டம் வழங்கப்பட்டது. அதுவரைக்கும் அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கப்படாமல் கருப்பினத்தவர்களுக்கு இருந்த சூழல்ல எந்த நாட்டவர்களும் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக குடியேற அனுமதி வழங்கப்பட்டது. அதற்காக இயற்றப்பட்ட சட்டமே இந்த குடியுரிமை சட்டம். அடுத்ததாக 1968 சம வாழ்வுரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் அங்கு ஒரு சொத்து வாங்கிறதுக்கோ அல்லது அவர்கள் ஒரு உடைமை வாங்கிறதுக்கோ வாழ்கிறதுக்கு எந்த அளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை வெளிநாடுகளிலிருந்து இல்லை இங்கே வாழ வந்த மக்களுக்கு அதே உரிமை. நிலம் வாங்குவது, விற்பது, வாடகைக்கு வீடு எடுப்பதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தும் சட்டமாக இந்த சம வாழ்வுரிமை சட்டம் அமைந்தது. இதில் இனப்பாகுபாடு கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா இதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இனி இது பற்றிய விரிவாக அலசுவதற்காக ஸ்கைப் மூலமாக சமூக செயல்பாட்டாளர் ரெக்ஸ் அருள் இணைந்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து. அவருடன் ஹசீஃப் உரையாடுவார். நன்றி பணிமலர். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல ரெக்ஸ் அருள் நம்மோடு ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம். இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு வெளியானதன் பிறகு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நிலை எவ்வாறு இருக்கின்றது? அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் எது போன்ற ஒரு விஷயத்தை உணர்கிறார்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக? ஐயா, நான் சொல்வது உங்களுக்கு கேட்கிறேன்? நிச்சயமா. இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு, அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பிறகு அதற்கு காரணமான வெள்ளை அதிகாரி மீது விசாரணை நடத்த தேவையில்லை என்ற ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அமெரிக்காவினுடைய நிலை என்ன? அமெரிக்காவின் நிலை சற்று பயங்கரமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால்
ரெக்ஸருல் மீண்டும் தொடர்பு கொள்வோம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ரெக்ஸருலை பொறுத்தவரை குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்காக, குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்து வரக்கூடிய நபர்களில் மிக முக்கியமான ஒருவர். அந்த வகையில் அவருடன் நாம் தொடர்பு கொண்டோம். அவர் குறிப்பிடக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது நான் கேட்ட கேள்விக்கு அவர் குறிப்பிட்ட பதிலை பொறுத்து பார்க்கும் பொழுது மீண்டும் ரெக்ஸருல் இணைந்திருக்கின்றார். ஐயா, உங்களுடைய பதிலை தொடரலாம். ஆமா, வன்முறைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. திங்கட்கிழமையோடு நாம் கம்பேர் செய்து பார்த்தோம் என்றால் நேற்று அவ்வளவாக வன்முறைகள் இல்லை. இப்பொழுது நான் இருப்பது அட்லாண்டா என்ற நகரம், ஜார்ஜியா மாகாணத்தின் தலைநகரம். இந்த நகரத்திலும் ஏறக்குறைய நிறைய கருப்பர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த தீர்ப்பு வெளியாகும் முன்னே அட்லாண்டா போன்ற நகரில் காவல்துறையினர் எப்படி இந்த தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்று சமயோஜிதமாக முன்பே யோசித்திருந்த காரணத்தினால் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு உள்ளது. இருந்தாலும் நேற்று 21 நபர்கள் இந்த அட்லாண்டா நகரில் கைது செய்யப்பட்டார்கள். இது போல மினியாபோலிஸ், நியூயார்க் போன்ற மற்ற நகரங்களிலும் கைதுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. வன்முறைகள் ஃபெர்குசன் போன்ற நகரில் அதிகமாக இருந்தாலும் அங்குமே திங்கட்கிழமையோடு நாம் பொருத்தி பார்த்தோம் என்றால் சற்று குறைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இருந்தாலும் வன்முறைகள் பரவாத வண்ணம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நகரமும் தங்களால் என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் இது இனவெறி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்காக இருப்பதினால் நிலைமை சற்றே கட்டுக்கு அடங்காமல் தான் இருக்கின்றது. ஐயா, அமெரிக்காவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஜனநாயகம், உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகம், அந்த நாட்டில் ஜனநாயகம் தலை தோங்குவதாக அந்த நாடு வெளிக்காட்டிக் கொள்கின்றது. இந்த சூழ்நிலையில் அங்கு கருப்பின மக்களுடைய உண்மையான நிலை என்ன? என்னென்றால் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு விஷயத்தை பார்த்தோம். 3 கருப்பின நபர்களில் ஒரு நபர் சிறையில் இருக்கின்றார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே கருப்பின மக்களுடைய வாழ்நிலை அங்கு எவ்வாறு இருக்கின்றது உண்மையில்? அதாவது ஏற்றத்தாழ்வுகள் என்பது இனத்தை பொறுத்தவரை இந்த நாட்டில் என்றும் இருந்து வருவதுதான். அதாவது முன்னேற்றங்கள் என்பது எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது அதிபர் பராக் ஒபாமா நேற்று கூறியது போல அவ்வகையான முன்னேற்றங்களை இல்லை என்று உதாசீனப்படுத்தி கூறிவிட முடியாது. அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் எல்லாம் பெண்கள் பிரதமர்களாக இருந்து உள்ளார்கள் என்பதனால் பெண்கள் சமநிலையை அடைந்து விட்டார்கள், அவர்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்து விட்டது என்று பொருள்பட்டு விடாது இல்லையா? அதுபோல பராக் ஒபாமா அவர்கள் அதிபர் ஒரு முறை அல்ல 2 முறை அதிபர் ஆகிவிட்டார். அதனால் இவ்விதமான இன வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இப்பொழுது ஃபெர்குசனே எடுத்துக்கொள்ளுங்கள். 67% மக்கள், அந்த 20,000 அதுதான் ஜனத்தொகை, அந்த நகரத்தின் ஜனத்தொகை. அது 67% தான் கருப்பர்கள் என்றாலும் 93% சிறையில் உள்ளவர்கள் கருப்பர்களாக இருக்கின்றார்கள். ஆனா அதே பாருங்கள், 53 காவல் அதிகாரிகள் கொண்ட ஃபெர்குசன் நகரில் 50 பேர் வெள்ளையினர். அப்படின்னா 3 பேர் தான் கருப்பராக இருக்கிறாங்க. அந்த கிராண்ட் ஜூரி. ஐயா, இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுகின்றது. கருப்பின மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அங்கு இடஒதுக்கீடு எதுவும் வழங்கப்படுகின்றதா கல்வி வேலை வாய்ப்பில்? அதாவது கல்வியை பொறுத்தவரையில் ஈக்குவல் அஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் என்பதெல்லாம் உண்டு. அதாவது அது ஏறக்குறைய நம்முடைய இடஒதுக்கீடு மாதிரியானது. இருந்தாலும் வெளிப்படையாக அப்படி பொருள்பட்டு விட முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இருந்தாலும் ஈக்குவல் அஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்வார்கள். அதை அவ்விதமான சில பல ஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் இங்கு கல்வி மற்றும் ஈவன் அரசு வேலை வாய்ப்பு இவைகளிலும் உண்டு. இருந்தாலும் நம் நாட்டில் உள்ளது போல ஒரு முழு இட ஒதுக்கீடு என்று கிடையாது. அவ்விதமான பண்பாடும் இங்கு இல்லை என்பதனாலேயே இந்த ஏற்றத்தாழ்வுகள் நாட்பட அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஃபெர்குசன் நகர கலவரத்தையே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல வருடங்களாக ஆண்டாண்டு காலமாக சுருக்கப்பட்டிருக்கும் விஷயங்கள் அவைகளின் ஒரு வெளிப்பாடுதான் இதுவே ஒழிய ஒரு நபர் கொல்லப்பட்டதனால் இது பூதாகரமாக ஆகியிருக்கிறது. இட் வாஸ் ஜஸ்ட் a fuse that
கொண்டு வெளியே வருகின்றது. எங்களுடன் அதாவது உங்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டோம். எங்களுடன் இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பனிமலர், ரெக்ஸ் அருள் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சம்பவம் என்பது, இந்த ஒரு சம்பவம் என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய ஏற்றத்தாழ்வினுடைய வெடிப்பு என்ற ஒரு கருத்தை அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். பனிமலர், இனி உங்களுடன். நிச்சயமாக ஹசீஃப், இந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். இனி தொடர்ந்து மோடி அரசாங்கம் 6 மாத கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது. இது பற்றிய ஒரு விரிவான அலசல் இருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.